அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி, வழக்கில் வெற்றி பெறுவதற்கு வழக்குக்கென்றே ஒரு தனி சிறப்பு கோவில் இருக்கிறது. இந்த கோவில் வழக்கிற்கு மட்டும் உங்களுக்கு அருள் பாலிக்கும் ஒரு சிவன் கோவிலாக இருக்கிறது. இங்கு செல்லாத விஐபிகளே இல்லை. ஏனென்றால் நடிகைகள், அரசியல்வாதிகள் இங்கு குவிந்து விடுவார்கள். ஏனென்றால் அனைவருக்கும் வழக்கிற்கும் அதில் முன்னாள் முதல்வர்கள், இன்னாள் முதல்வர்கள், அமைச்சர்கள் என பட்டியல் நீண்டு கொண்டு செல்லும். ஏனென்றால் அவ்வளவு பேரும் இங்கு ரகசியமாக இந்த கோவிலில் முறையாக பூஜை செய்து தான் பின்பு வெற்றி கிடைப்பார்கள். பெயில் கிடைக்காமல் கஷ்டப்பட்டால் இந்த கோவில் சென்றால் பெயில் கிடைத்துவிடும். அதே போல் வழக்கில் வெற்றி கிடைக்க இந்த கோவிலுக்கு செல்வார்கள். வழக்கிலிருந்து தப்பிப்பதற்காக இந்த கோவிலுக்கு செல்வார்கள். மீண்டும் வழக்கில் சந்திக்காமல் இருப்பதற்கு இந்த கோவிலுக்கு செல்வார்கள். ரைடில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதற்கு வழக்கில் செல்வார்கள். இப்படி வழக்கு தொடர்பான மட்டும் இந்த கோவில் சிறப்பாக வேலை செய்யும். நீங்கள் எந்த சூழ்நிலையும் நம்பி இந்த கோவில் சென்றால் உங்களை இங்கு உள்ள ஈஸ்வரன் கைவிட மாட்டார். சரி, இந்த கோவில் முதலில் எப்படி வழிபட வேண்டும், இந்த கோவில் எங்கே இருக்கிறது, எந்த நாளில் போக வேண்டும், என்ன செய்ய வேண்டும், இதை பற்றி நாம் தெளிவாக பார்த்து விடுவோம். சரியா? முதலில் இந்த கோவிலுக்கு நீங்கள் 16 வாரம் செல்ல வேண்டும். திங்கட்கிழமை நாட்களில் தான் செல்ல வேண்டும், மற்ற நாட்களில் இல்லை. கோவில் திறந்திருக்கும், திங்கட்கிழமை விசேஷமாக இருக்கும். முதலில் திங்கட்கிழமை நாளில் செல்ல வேண்டும். அங்கு ஒரு கோரிக்கை மனு என்று கோவில் நிர்வாகம் சார்பாக விற்கப்படுகிறது. அதை வாங்கி உங்கள் வழக்கின் பெயர், உங்கள் வழக்கின் விவரம், அது உங்களுக்கு சாதகமாக முடிய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை விண்ணப்பத்தை நீங்கள் எழுத வேண்டும். அதை எழுதி அங்கு உள்ள ஈஸ்வரனிடம் சென்று அர்ச்சனைகளை நீங்கள் செய்ய வேண்டும். மனமாற பூஜைகளை செய்ய வேண்டும். அதன் பின்பு அந்த கோவிலை 16 முறை நீங்கள் சுற்றி வலம் வர வேண்டும். அதன் பின்பு 16 நெய்தீபங்கள் ஏற்றி ஈஸ்வரனை மனமுருகி வணங்க வேண்டும். அதே போல் தொடர்ந்து 16 வாரங்கள் செல்ல வேண்டும். இதுதான் முக்கியம். எப்படி நாம் நீதிமன்றத்துக்கு வாய்தா என்று சொல்கிறோமோ அதுபோல் 16 வாய்தா என்பது இது பொருளாகும். 16 வாய்தாக்கள் நீங்கள் தொடர்ந்து செல்ல வேண்டும். அப்படி சென்றால்தான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். நான் தவறு செய்யவில்லை, நான் எப்படியோ போய் மாட்டிக்கொண்டேன் என்றால் கண்டிப்பாக விடுதலையாகும். ஒருவேளை நீங்கள் தவறு செய்தால் இனிமேல் செய்ய மாட்டேன் என்று உறுதி எடுத்துக்கொண்டால் வழக்கிலிருந்து தப்பி பெற வழி கிடைக்கும். சரி, இப்போது இந்த கோவில் எங்கே இருக்கிறது என்றால் காஞ்சிபுரம் உத்திரமேரூர் அருகே தான் இந்த கோவில் இருக்கிறது. இந்த கோவிலின் பெயர் வழக்கு அருத்தீஸ்வரர் கோயிலாகும். வழக்கு அருத்தீஸ்வரர் கோயில் என்பது நன்றாக உங்களுக்கு தெரியும். என்றால் வழக்குகளை அறுப்பது தான் இவரது வேலையாகும். உலகத்திலே வழக்கை அறுக்கும், வழக்கை தீர்க்கும் ஒரு கோவில் என்றால் அது இது மட்டும்தான். இங்கு செல்லாத அரசியல்வாதிகளோ, இங்கு செல்லாத தொழிலதிபர்களோ, இங்கு செல்லாத விஐபிகளோ யாரும் இல்லை. சாதாரண வழக்கில் ஒரு சிறிய வழக்கு முதல் பெரிய வழக்கு வரை சிக்கிக்கொள்ளும் அனைவரும் சென்று வழிபடும் ஸ்தலம்தான் இந்த வழக்கரத்தீஸ்வரர் கோயிலாகும். இங்கு நீங்கள் மிகவும் பக்தியுடன் நேர்மையுடன் சென்றால், உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் 16 வாரம் முடிவதற்குள் வழக்குக்கு ஒரு விடை கிடைக்கும். உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் நிச்சயமாக அந்த வழக்கில் நீங்கள் விடுதலாகி விடுவீர்கள். நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஒருவேளை உங்கள் பக்கம் நியாயமே இல்லை, உண்மையும் இல்லை, நேர்மையும் இல்லை, அனைத்தும் நீங்களே தவறாக குற்றவாளியாக இருந்தால் நீங்கள் சத்தியம் செய்ய வேண்டும். அங்கே மனதில், இனிமேல் நான் தவறு செய்ய மாட்டேன், என்னை மன்னித்து இந்த ஒரு முறை விட்டு விடுங்கள், வாழ்க்கையில் இனிமேல் பொய் சொல்ல மாட்டேன், இந்த வழக்கை சந்திக்க மாட்டேன் என்று மனமுறை கண்ணீர் வேண்டி ஈஸ்வரன் முன்னாடி நீங்களே உங்கள் மனதில் சத்தியம் செய்து கொண்டால் அந்த வழக்கிலிருந்து விடுபெற முடியும். மிக முக்கியமாக 16 ஆண்டுகள், நீங்கள் 20 ஆண்டுகள், 30 ஆண்டுகள் வழக்கு நடத்தினாலும் கூட இந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டால் வழக்கு உடனடியாக முடிவுக்கு வந்துவிடும். மிக முக்கியமாக 16 வாரம் நீங்கள் செல்ல வேண்டும். 16 வாரம் என்னால் செல்ல முடியாத, நான் வெளியூர் இருக்கிறேன் என்றால் 1 வாரம் சென்று பூஜை செய்யுங்கள். 16 வாரத்துக்கான பணத்தை குருக்களிடம் கொடுத்தால் குருக்கள் அதை வாங்கி கொண்டு உங்களுக்கு வீட்டுக்கு பிரசாதம் அனுப்பி வைத்து விடுவார். பின்னர் நீங்கள் 16வது முடிவில் நீங்கள் சென்று உணவு, நீங்கள் அதாவது 16வது முடிவில் சென்று நீங்கள் தரிசனம் செய்து முடித்து கொள்ளலாம். வழக்கில் வெற்றி பெற்றவுடன் நீங்கள் அபிஷேகம் செய்து சாந்தி செய்து கொள்ள வேண்டும். 16 வாரம் செல்ல வேண்டும். முடியாதவர்கள் 16 வாரம் நிற்காமல் உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து குருக்களிடம் பணம் கொடுத்தால் அவரை வாங்கி கொண்டு உங்களுக்கு அர்ச்சனை செய்து விடுவார். அதில் பிரச்சனை இல்லை. நீங்கள் செல்லும்போது 16 முறை வலம் சுற்றி வணங்க வேண்டும்.
16 நெய் தீபம் நீங்கள் அங்கு போட்டு வணங்க வேண்டும். 16 நபர்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். இது மிக மிக முக்கியமாகும். இப்படி நீங்கள் வணங்கி கண்ணீரோடு வணங்கினால் உங்கள் வழக்குகளை தீர்ப்பதாக ஐதீகம் இருக்கிறது. இதுவதற்கு பெயர்தான் வழக்கு அருத்தீஸ்வரர் கோயிலாகும். அதனால் சென்று வணங்குங்கள், வழிபடுங்கள். நன்றி.